சர்ச்சை பேச்சால் சிக்கிய மகாவிஷ்ணுவின் பரம்பொருள் அறக்கட்டளையில் நடந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் அருண்குமார். அருண்குமார், வணக்கம். இந்த சோதனையானது எவ்வளவு நேரமா நடந்துகிட்டு இருக்கு? முடிவுக்கு வந்துவிட்டதா இல்ல தொடர்ந்து போயிட்டு இருக்கா? இந்த முக்கிய ஆவணங்கள் சம்பந்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை சைதாப்பேட்டை போலீசார் கைது செய்து திருப்பூர் குளத்துப்பாளையத்தில் அவரது பரம்பொருள் அறக்கட்டளையில் இன்று காலை 10 மணி அளவில் அழைத்து வரப்பட்ட மகாவிஷ்ணுவை அறக்கட்டளையில் உள்ள ஒவ்வொரு அறையாக சென்று மகாவிஷ்ணுவை அழைத்து சென்று அங்குள்ள கோப்புகளை அவர் முன்னிலேயே ஆய்வு செய்கிறார்கள். மேலும் மகாவிஷ்ணு அலுவலகத்தில் உள்ள ஆவணங்களில் நன்கொடை வசூல், அறக்கட்டளை செயல்பாடு குறித்தும் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் அவரது அறக்கட்டளை உள்ள மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் சிட்னியில் உள்ள அறக்கட்டளை கிளைகள் குறித்தும் இங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறுகிய காலத்தில் வெளிநாடுகளில் கிளை பரப்பியது எப்படி என்றெல்லாம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்தில் உள்ள லேப்டாப், கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் மற்றும் அலுவலகத்தில் உள்ள ஆவணங்கள் ஆகியவற்றை விசாரணைக்கு எடுத்துச் செல்வதற்காக சைதாப்பேட்டை காவல்துறையினர் பழங்கரை VAO தங்கராஜ் முன்னிலையில் அனைத்து ஆவணங்களையும் பார்சல் செய்து இங்கு பறிமுதல் செய்து வருகின்றனர். நன்றி அருண்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.